இந்த நாளிலும் கூட சங்கீதம் 63வது சங்கீதம் 2-3 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எந்த வார்த்தை ஆவியானவர் ஊதி தேவ மனிதர்களை கொண்டு எழுத வைத்தீரோ அதே ஆவியானவர் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 63:2 சொல்லுகிறார், உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் அப்படின்னு சொல்றார். அவர் ஜஸ்ட் ஆசையா இருந்தது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய மகிமையை கண்டேன், ஆண்டவருடைய வல்லமையை கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்க வல்லமையும் மகிமையும் நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நீங்க அதற்கு முந்தின அதிகாரம், முந்தின சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. ஆண்டவர் விளம்புகிறார், ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அவருடைய வல்லமையை மகிமையை கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா, அப்படி ஆண்டவருடைய வல்லமையை மகிமையை காணணும்னா அவன் என்ன செய்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வாஞ்சை நமக்குள்ள உண்டாகணும். ஆண்டவரே, உங்க வல்லமையை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்குள்ளே விரும்புகிற காரியம். ஒரு சபையாய் நம்ம வந்துட்டு போறோம், வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போறோம், அப்படி இல்லாம நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி தேடல் இருக்கணுமா? நீங்கள் சங்கீதம் 63:1 வாசியுங்கள். தேவனே, தேவனே, என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க, நீர் என்னுடைய தேவன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் என்னுடைய தேவன். நமக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு உறவு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. சொல்லுகிறான், அதிகாலமே தேடுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறார்? அதிகாலமே நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே. காலையில எழும்பி அதிகாலையில தூங்குறப்பவே சங்கீதக்காரன் சில வேளையில சொல்லிட்டு தூங்கலாம், நாளை காலையில ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. அதிகாலையில் நீங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாசிங்க அந்த வசனத்தை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க காலையில ஆண்டவரை தேடுறவங்க? காலையில நம்ம நிறைய காரியங்களை தேடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அதிகாலையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க காலையில நம்ம ஆண்டவரை தேடணுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம அதிகாலை வேளையில ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேடணுமா? வேதம் சொல்லுகிறது நம்ம ஜஸ்ட் ஜெபிக்கிறது இல்ல, தேடணுமா? அல்லேலூயா. தேடணுமா? அவருடைய பிரசன்னத்தை தேடணும், அவருடைய மகிமையை தேடணும். ஆண்டவரே உங்க வல்லமையை பார்க்கணும்னு நம்ம தேடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுறது எப்போ தேடுவோம்? ஒரு பொருளை நம்ம அதிகமா நேசிக்கிறப்போ. அதான் வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் என்னை காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறத பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுகிறது என்னை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே தேடுங்க. காலையில எழும்பி ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், கண்டடைகிற வரைக்கும் தேடணும். அவன் ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுறது இல்லை, ஏதோ ஒரு ஜெப குறிப்புக்காக தேடுறது இல்லை. உண்மையா ஆண்டவரை அறியும்படி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேடுகிறவர்களை ஆண்டவர் தேடி வருவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடி வருவார். வேதம் அதனால சொல்லுது, நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். ஆராதனை வேளையில ஏதோ கொஞ்சம் பாடுறோம், ஆராதிக்கிறோம் என்பதற்கும் அப்பாற்பட்டு நமக்குள்ள ஒரு தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் தேவை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வேதத்துல நிறைய தேவ மனிதர்களை பார்க்கிறோம், அவங்க தேவனை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க ஆண்டவரை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்துல யோசியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 33 வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து. 3வது வசனம் 34:3. 2 நாளாகமம் 34. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளம் வயதா இருக்கல. பாருங்க, 8 வயசுல அவன் ராஜாவானா. 8ஆம் வருஷம்னு சொல்றப்ப 16 வயதுல இளம் வயதா இருக்கையில், வேதம் அப்படிதான் சொல்லுது, இள வயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. என்னுடைய அப்பாவை ஆசீர்வதிச்சாரே, என்னுடைய தகப்பனாகிய தாவீது, என்னுடைய தாத்தாவாகிய தாவீதே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரே. என்னுடைய தாத்தாவாகிய தாவீதே, ஆமே, எளியவனாகிய தாவீதே ஒரு பெரிய ராஜாவா மாத்தினாரே. அந்த ஆண்டவர் எங்கே? இத்தனை தலைமுறைகள் தாண்டி அந்த ஆண்டவரை அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் எத்தனையோ தேவ மனிதர்களுடைய சாட்சியை கேட்கிறோம். எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதத்துல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த தேவனை நம்மளும் தேடணும்.
அல்லேலூயா. வேதம் அவன் எப்படி தேடினானா? நீங்க வாசிங்க. தேட ஆரம்பித்து அவன் எருசலேமை சுத்திகரிக்க தொடங்கினான். எல்லா காரியங்களையும் விட்டு திரும்பினான், எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பினான், எல்லா வல்லமைகளையும் விட்டு திரும்பினான். தேசத்துல இந்த விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் இடிச்சு போட்டான். ஆண்டவருக்கு பிரியலாத பாவங்களை எல்லாம் விட்டான். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பிரியலாத காரியங்களை எல்லாம் தேசத்தை விட்டு மாற்றினான். நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பாவங்கள் தடையா இருக்கும், சில சுபாவங்கள் தடையா இருக்கும், சில தேவனுக்கு பிரியலாத காரியம் இருக்கும். அதையெல்லாம் அவன் விட்டு விட்டு தேவனை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவரை விசாரிச்சான், ஆண்டவரை விசாரிச்சான். வேதம் நீங்க சொல்லுகிறத கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யோசியா மரித்த போது புலம்பல்ங்கிற ஒரு புஸ்தகமே எழுதப்பட்டது. வாசிங்க 2 நாளாகமம் 35வது அதிகாரம், 35வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 24, 25 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமில் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். புலம்பல் பாடினான். அவன் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்தார். ஒரு சபையாக நம்ம ஆண்டவரை தேடணும். தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம குடும்பத்திற்காக ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நேசித்து தேடணும், ஆண்டவரை சிநேகித்து தேடணும். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. தேடல் இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தென்படுவதை, ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபத்துல தேடினான், அவன் ஜெபத்துல தேடினான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதிகாலமா உம்மை தேடுகிறான் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காலையில எழும்பி அவன் தூங்க போறப்பவே சொல்லி கொண்டு படுத்தான், காலையில உங்க முகத்தை உங்களை நான் பார்க்க வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதிகாலையில உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அதிகாலையில உங்க பிரசன்னத்தை பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காலையில எழும்பி நம்ம ஜெபிக்கணும், காலையில தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை வேளையில தேவனுடைய மகிமையை நம்ம தேடணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எப்படி தேடுறான் பாருங்க. அதிகாலையில உங்களை தேடுறேன். எத்தனை மணின்னு சொல்லல, அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அதிகாலையில தேடினான். ஒரு சகோதரர் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் இந்த தேசத்துல வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டார். அந்த கொரோனா காலகட்டத்தில் யூடியூப்ல தான் தெய்வ மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டார். ஆண்டவரை அறிஞ்சார், தேடினார். அவருக்குள்ள ஆண்டவர் ஒரு வாஞ்சை கொடுத்தார். அவர் காலையில 4 மணிக்கு வேலைக்கு போனோம். ஆனா அவர் 3 மணிக்கு எழும்பி முதலாவது 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவார். அவர் சொல்றாரு, அந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட ஆண்டவர் உணர்த்துவாரா, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடணும். எப்படி தேடணும்? ஜெபத்துல தேடணும். ஆராதனைக்கு வரப்ப மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை தேடணும். நேரத்தை செலவிட்டு தேவ சமூகத்துல தேடணும். அல்லேலூயா.
அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற போது சில போராட்டங்கள் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா உங்க வாழ்க்கையில, சில காரியங்கள் தடையா இருக்கிறதா, நம்ம என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஒன்னும் நடக்காதது போல இருக்கும், தடைகளா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், நீர் என்னுடைய தேவன், நான் அதிகாலையில உங்களை தேடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில தேடுற ஆண்டவரே. அல்லேலூயா. காலையில தேடுறேன். நம்ம நிறைய வேளையில சொல்லுவோம், ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவர் போல, என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு போல, என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரு போல. இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கணும். அல்லேலூயா. யோசியா வாலிப வயதுல இருக்கிறப்போ, ஒரு 16 வயதுல இருக்கிறப்ப அவனுக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு எண்ணம் உண்டாகிறது, இந்த ஆண்டவரை நான் அறியணும். என்னுடைய தகப்பனாகிய தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர் யாருன்னு அறியணும் அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சான், பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஆண்டவரை உண்மையா தேட ஆரம்பிச்சான். ஏதோ ஒரு கடமைக்காக அவன் ஆண்டவர் தேடல, ஏதோ மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தேடல, உண்மையா பரலோக தேவனை அவன் தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு தேடல் இருக்கணும்? அல்லேலூயா. தேடல் இருக்கணும். இந்த ஆண்டவரை நான் பார்க்கணும், இந்த ஆண்டவருடைய வல்லமையை நான் அறியணும், இந்த ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம நிறைய காரியங்களை தேடுவோம். இந்த ஆண்டவரை தேடுங்க, இந்த ஆண்டவரை தேடுங்க. எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்களோ அதற்கு மத்தியில் ஆண்டவரை தேடுங்க. அவன் வேதம் சொல்லுகிறது அதிகாலமா நான் தேடுறேன். இரண்டாவது அவன் சொல்றத பாருங்களேன், எப்படி தேடுறேன் தெரியுமா? வாசிங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே உண்மையில் தாகமாயிருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே உண்மையில் தாகமாயிருக்கிறது. தாகமாயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், உங்க மேல நான் தாகமா இருக்கிறேன். எப்படி தாகமா இருக்கிறேன்? சங்கீதக்காரன் வனாந்திரத்தில் இருக்கிறார். தாவீது வனாந்திரத்தில் இருந்து பாடின ஒரு சங்கீதம். நம்ம இந்த தேசத்துல வனாந்திரத்தில் இருக்கிறோம். நமக்கு தெரியும் எவ்வளவு வெயில் அடிக்கும், எவ்வளவு ஒரு நாளைக்கு 45 டிகிரி 47 டிகிரி வெயில் அடிக்கிற போது நம்ம சரீரத்தில் சொற்றி அப்படியே வேர்வை எல்லாம் வெளியே போறப்போ நமக்கு அதிகமா கிடைக்கிறது தண்ணீர். தண்ணீர். நம்ம அந்த வெயிலில் தாக்கு பிடிச்சு நிக்கணும்னா தண்ணீர் தேவை. ஒரு பயங்கரமான தேவை. பயங்கரமான தேவை என்னவா இருக்கும்னா தண்ணீர். அல்லேலூயா. இதே போல அவன் சொல்றான், என் ஆத்துமா ரொம்ப தாகமா இருக்கிறது. எப்படி? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம். யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒருவனுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னா அவன் மரிச்சு போயிடுவான். வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அந்த தண்ணீர் இல்லைன்னா அவன் மரிச்சு போயிடுவான். இதே போல சங்கீதக்காரன் சொல்றான், நான் உங்க மேல ரொம்ப தாகமா இருக்கிறேன். எவ்வளவு தாகமா இருக்கிறேன்? வறட்சியான இடத்துல, தண்ணீரற்ற இடத்துல ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணீருக்காக தாங்குவானோ அவனுக்கு தெரியும். தண்ணீர் இல்லைன்னா மரிச்சு போயிடுவான். இங்க நான் நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க இந்த இன்டீரியர்ஸ்ல, இந்த பிடிஓ சைட்டில் எல்லாம் சிலரெல்லாம் அந்த வாகனத்தில் போகிறப்போ வழி தப்பி போயிடுவாங்க. வழி தப்பி போய் கடைசியில் அவங்க வண்டியில்
பெட்ரோல் தீர்ந்து, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல், வழி தெரியாமல், ஃபோன் ரேஞ்ச் இல்லாமல் நிறைய பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. வனாந்தரம் அவ்வளோ கடினமான பகுதி. இதே போல தாவீது ஆண்டவரை தேடுறான். எப்படி தேடுறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நீங்க இல்லைன்னா நான் மரிச்சு போயிடுவான் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி தேடுறான் பாருங்க, நீங்க இல்லைன்னா நான் மரிச்சு போயிடுவான் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் எப்படி தேடுறான் பாருங்க. நம்ம பல வேளைகள் நினைப்போம், ஆண்டவர் இல்லாட்டா நம்ம நிறைய சாய்ஸுகளை வச்சிருப்போம். ஓகே, வேலை இருக்கு, நான் வாழ்ந்துக்கலாம். சிலர் நினைப்பாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கலாம். நிறைய சாய்ஸ் மனுஷங்க வாழ்க்கையில வச்சிருப்போம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாத ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால அவன் சொல்றான் பாருங்க, 3வது வசனத்துல, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவன் கூட இல்லாத பிரச்சனை இல்லை, ஆனா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது ஆண்டவரே. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி தேடணும்னா, இந்த ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது, இந்த ஆண்டவர் இல்லாம நான் வாழுற வாழ்க்கை செத்த வாழ்க்கை, இந்த ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை என்னால நிச்சயமா வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு உணர்வோடு நம்ம ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. இது ஒரு உணர்வு இல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். இந்த ஆண்டவர் இல்லாம வாழவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை தந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அல்லேலூயா. அவன் எதை விரும்புறான் பாருங்க, உயிர் கூட போயிரட்டும் ஆண்டவரே, ஆனா உங்களை நான் விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவனை பார்க்கலும் உங்க கிருபை நல்லது ஆண்டவரே. நமக்குள்ள ஒரு தேடல் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம ஜீவனை போல ஆண்டவரை தேடணும், நம்ம உயிரை போல ஆண்டவரை தேடணும். ஒரு வியாதி வந்து நீ மரிச்சு போவேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமே, நம்ம இருதயம் எல்லாம் வாஞ்சிக்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்ச நாள் கூட வாழணும் ஆண்டவரே, கொஞ்ச நாள் கூட பிழைச்சிருக்கணும் ஆண்டவரே, கொஞ்ச நாள் கூட ஆண்டவரே எனக்கு வாழ ஆசையா இருக்குன்னு தேடுறது போல ஆண்டவரை நம்ம தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்துல நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆகாரின் பிள்ளையாக இஸ்மவேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். இவங்க எல்லாம் இயல்பாகவே தண்ணீர் இல்லாத வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் அதே போல தேடணும். அல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆமே வனாந்தரத்துல ஆமே தண்ணீர் இல்லாம மரிக்கிற ஒரு மனிதன் எப்படி கதறுவானோ, அதுதான் சங்கீதம் 42:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. மானுக்கு தண்ணீர் இல்லட்டா, மானுக்கு தண்ணீர் இல்லாட்டா அது வறண்டு போய் மரிச்சு விழுற அந்த மான் எப்படி கதறுமோ அதே போல ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ கடமைக்குன்னு தேடுறது இல்ல, ஏதோ கடமைக்குன்னு கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது இல்ல, நேரத்தை பார்த்து மணிக்கணக்க பார்த்து ஜெபிக்கிறது இல்ல. நமக்குள்ள ஒரு பயங்கரமான தேடல் இருக்கணும். இந்த ஆண்டவரை நான் பார்க்கணும், இந்த ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும், இந்த ஆண்டவரை அறியணும் என்கிற ஒரு பெரிய தேடல் நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனை போல தேடணும். இந்த ஆண்டவர் இல்லாட்ட நான் செத்து போயிருவேங்கிற ஒரு உணர்வுக்கு நேரா ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. 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 பஞ்சாப் தேசத்துல முன்னாடி இந்தியாவோடு இணைந்து பாகிஸ்தான் இருந்த காலகட்டத்தில் ஜான் ஹைடு என்கிற ஒரு தெய்வ மனிதர் வந்தார். அவரு நல்லா படிச்சவர்.
இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்தா. பயங்கரமா ஊழியங்களை செய்தார். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜனங்கள் யாரும் ரட்சிக்கப்படல. சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க பின்மாற்றத்துல போனாங்க. மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு குடிச்சாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வாழ்க்கையில அவர்கள் பயங்கர பாவங்களை செய்தாங்க. இதை பார்த்த உடனே ஜான் கைடுவுக்கு பயங்கரமான ஏமாற்றம். அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாருன்னு சொன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் ஜெபிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஜெபிச்சு 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 இருதயம் எல்லாம் வேதனை எடுக்குமா. அல்லேலூயா. அவ்வளவு நேரம் அவர் உட்கார்ந்து ஜெபிப்பாராம். அவருடைய பேரை எப்படி மாத்தினாங்கன்னா, ஜெப கைடு. அல்லேலூயா. ஜான் கைடு என்கிற பேரை ஜெப கைடுன்னு மாத்திட்டாங்க. அவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து ஆண்டவருடைய சமூகத்துல அழுவாராம். ஆண்டவரே, இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி தேவ சமூகத்துல அழுவாராம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். அவர் ஸ்டேஜில் வந்து நின்று அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றப்போ ஜனங்கள் பாவ உணர்வடைந்தவர்களாய் ஆமே ஜனங்கள் அழ ஆரம்பிப்பார்களா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு மனிதன் தேவனை தேடுகிற போது தேவன் தம்முடைய வல்லமையை நமக்காக வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் முடியாது என்கிற சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி தேட ஆரம்பிக்கணும்னா, இந்த ஆண்டவர் இல்லாம நான் எதையும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை தேடணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதிகாலையில உங்களை தேடுற ஆண்டவரே, அதிகாலையில தேடுற ஆண்டவரே. தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க எதையாவது சாதிக்கணும் என்கிற உணர்வோடு இருக்காதீங்க. ஓகே, நான் வேலை செய்யறேன், குடும்பத்தை பார்த்துக்கலாம், நான் வேலை செய்யறேன், ஏதோ செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் இல்லை. உங்க வாழ்க்கையில உண்மையாண்டவரை தேடணும். அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் சொல்றத பாருங்களேன், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. நம்ம மாம்சம் நிறைய காரியங்களை வாஞ்சிக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆகாரத்தை வாஞ்சிப்பாங்க, நம்ம மாம்சம் தான். சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் போனே அடிமைத்தனமா இருக்கும். அது ஒரு வாஞ்சை. நமக்கே தெரியாது, நம்ம மாம்சம் சொல்லும், நம்ம கொஞ்சம் டைம் கிடைச்சா நம்ம கண்ணு சொல்லும், போனே பார்த்துட்டு இருப்போம். சிலருக்கு வேற வேற காரியங்கள் வாஞ்சையா இருக்கும். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்மா வாஞ்சிக்கிறது இருக்கட்டும், மனம் தேடுறது இருக்கட்டும், சரீரமும் வாஞ்சிக்குதான். சரீரமும் ஆண்டவருடைய சமூகத்துல நினைக்கிறேன் முழங்கால இருந்திருக்கலாம், தெரியல. தேவ மனிதன் எப்படி உட்கார்ந்து ஆண்டவரை தேடினான்னு தெரியல. ஆனா அவனுடைய இருதயம் ஒரு ஆகாரத்தை பார்க்கலாம். அதான் அவன் சொல்றத பாருங்களேன். அவன் சொல்றான் 5வது வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு நல்ல ஆகாரத்தை தேடுறது போல அவன் மாம்சம் வாஞ்சிக்கிறது. யாரை வாஞ்சிக்கிறதுன்னு? ஆண்டவரை தேடுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைங்க, உங்களால முடிஞ்சா மாதத்துல ஒரு நாள், இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவ பிரசன்னத்துல இருங்க. ஒரு நாளைக்கு சாப்பிடாம அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் காலையிலிருந்து சாயங்காலம் வர, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆலயத்தில் வந்துட்டு போறது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க,
இன்னைக்கு உங்களை தேட போற ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம மாம்சத்துல சில போராட்டங்கள் இருக்கும், ஜெபிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போன் அடிக்கும், கொஞ்ச நேரம் உடனே யூடியூப் எடுத்து பார்ப்போம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம், போன் வந்துடும். அப்படி இருக்கிற தேவ பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் முழுவதும் என்னுடைய மாம்சம் ஆண்டவரே வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, தானியேலுக்கு ராஜபோஜனம் கிடைச்சது. ராஜபோஜனம் கிடைச்சது. ராஜபோஜனம் யோசிச்சு பாருங்க, நல்ல ஆகாரம் அவனுக்கு கிடைச்சது. ராஜா ஒரு நல்ல போஜனத்தை கொடுத்தார். அடிமையா வந்த அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வனாந்திரத்துல, அந்த அடிமையான அந்த அரண்மனையில அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற தேவனுடைய கற்பனைக்கு ஆமே தெரியாது, என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. அந்த அரண்மனை ஆகாரம் தான். ஆனா ஒரு யூதன், ஒரு தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஆகாரம் அங்க இருந்த உடனே அவன் போய் பருப்பும் மரக்கறியும் டெய்லி சாப்பிடு. டெய்லி சாப்பாடு அதுதான், பருப்பும் மரக்கறியும், பருப்பும் மரக்கறியும். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுறாங்க. ஆனா தன்னுடைய சரீரத்தை தானியேல் கீழ்ப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அங்கிருந்த மற்றவர்களை பார்க்கலும் அந்த 4 பேரும் 10 மடங்கு சமர்த்தர்களாயிருந்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அப்படி மாற்றுவாராக, தேவன் மாற்றுவாராக. என்ன காரணம்? தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரை தேடுவதற்கென்று ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை தேடுவதற்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. சில வேளை கடினமா இருக்கலாம். நீங்க மத்தியானம் வரை இருந்து பாருங்க. மத்தியானம் வரை கொஞ்ச நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, மத்தியானம் வரை நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் வரை இருந்து பாருங்க. தொடக்கத்துல கடினமா இருக்கும், ஆனால் போக போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, என் சரீரமும் வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. ஆத்மா மட்டும் இல்ல, மனம் மட்டும் இல்ல. அவன் சில காரியங்களை செய்யறான், நான் சில காரியங்களை பார்க்க மாட்டேன், சில காரியங்களை எடுக்க மாட்டேன். என் மாம்சம் ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவன் மாம்சமும் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது, மாம்சத்தையும் ஆண்டவருக்கு நேராக அவன் ஒப்பு கொடுக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் சங்கீதக்காரன் தேடுகிறான். எப்படி தேடுறான் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆண்டவரை தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு அவன் ஆண்டவரை தேடுகிறான். அவன் மாம்சம் தேடுகிறது. எப்படி தேடுறது? ஆண்டவரே, இந்த கண்கள் என்னைக்கு ஆண்டவரே உங்களை பார்க்கும்? ஆண்டவரே, இந்த காதுகள் என்னைக்கு ஆண்டவரே உங்களை கேட்கும்? ஆண்டவரே, இந்த கரங்கள் என்னைக்கு ஆண்டவரே உம்மை தொடும்? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேடுகிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடினா வேதம் சொல்லுகிறது, என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது. சொல்லுங்க, என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது, என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 2வது வசனத்தை வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மை பார்க்க ஆசையா இருக்கு. சங்கீதக்காரனே, உன்னுடைய லட்சியம் என்ன? நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அவன் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறான். ராஜாவா இருந்தவன் யாராலும் துரத்தப்பட்டு அவன் இப்போ ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறான். யாரால துரத்தப்பட்டான்னு தெரியாது, ஆனா வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனுடைய தேடலை பாருங்க, லட்சியத்தை பாருங்க. எனக்கு இந்த ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய ஆசையை பாருங்களேன், எனக்கு இந்த ஆண்டவரை பார்க்கணும், இந்த ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். அவனுக்கு பயங்கர ஆசை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தடவை அமெரிக்கா போயிடணும் பிரதர், எனக்கு ஒரு தடவை அங்க போயிடணும் பிரதர், இங்க போயிடணும் பிரதர். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆசை. வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படி தேடுறான் பாருங்க, அவன் ஆசையெல்லாம் ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்கணும், ஒரு பெரிய தேவை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே, ரொம்ப ஆசை. சில வேளையில எனக்கு சின்ன வயசுல நான் என்னுடைய தகப்பனாரை குறிச்சு நான் நிறைய வேளையில வேற விதமா சில அவரு அப்படி போதை பொருள் அந்த காரியங்களை சில வேளையில நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா என்னுடைய தகப்பனார் கேரளாவில் வேலை பார்க்கிறப்போ சில வேளைகள்ல ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன ஆசையா இருக்கும்னா, அப்பாவை பார்க்க ஆசையா இருக்கும். அவர் கேரளாவுக்கு போறப்பவே பயங்கர வருத்தமா இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் சில வேளையில வருத்தங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா தகப்பனை பார்க்கணுங்கிற ஆசை பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவ்வளவு நல்ல ஆண்டவர், இவ்வளவு நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர், இவ்வளவு நமக்கு நன்மை செய்த ஆண்டவர். ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை தகப்பனை தேடுறது போல, ஒரு பிள்ளை தாயை தேடுறது போல எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு தேடுறீங்க? அல்லேலூயா. நமக்கு பிரியமானவர்களை தேடுறது போல, நமக்கு பிரியமானவர்களை தேடுறது போல ஆமே எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் செபிக்காட்டா நம்ம ஆண்டவரை மிஸ் பண்றோமா? ஒரு நாள் ஆராதனை கொஞ்சம் ஆராதிக்க முடியாட்ட ஆண்டவரை மிஸ் பண்றோமா? அப்படின்னா நீங்க ஆண்டவரை பார்க்க ஆசையா இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரை ஆசையா தேடணும், ஆண்டவரை தேடணும். யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், அவருக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்தது, பயங்கரமான வியாதி. தன்னுடைய சரீரத்திலிருந்து பிளட் போயிட்டே இருக்கிறது. அப்போ அந்த கம்பெனிக்காரங்க சொன்னாங்க, நீங்க உடனே ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அவர் வீட்டுல கூப்பிட்டு சொன்னார். கூப்பிட்டு சொன்னப்போ மனைவி சொன்னாங்க, இல்ல நீங்க வரக்கூடாது, வரக்கூடாது, அங்கே இருந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரால் அதை தாங்கவே முடியல. நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன், என் மனைவி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி
அவரு தேவ சமூகத்துல வந்து விழுந்து கண்ணீர் வடிச்சு அழுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு நிறைய வேலையில அவருடைய பணம் முக்கியமா போயிருச்சு. நிறைய வேலையில நம்ம ஆண்டவரையும் அப்படித்தானே தேடுறோம். நம்ம ஏன் நிறைய வேலையில ஆண்டவரை தேடுறோம் தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்கள் தேவை. அவரை தேடாட்ட ஆசீர்வாதங்கள் இல்லாம போயிருமே. ஆண்டவர் சொல்றத பாருங்களேன். சங்கீதக்காரன் சொல்றான், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ராஜ்யம் போனது உண்மைதான், நான் தேசத்தை விட்டு ஓடினது உண்மைதான். ஆனா உங்க முகத்தை பார்த்தா என் ஆசையெல்லாம் நிறைவேறிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏதோ தேவைகளுக்காக நான் ஆண்டவரை தேடுறவனா இல்ல ஆண்டவரே. ஏதோ தேவைகளாய்க்காக நான் ஆண்டவரை தேடுறவங்களா இல்ல ஆண்டவரே. உங்களை நான் பார்க்க ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் முழு உள்ளத்தோடு நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உங்களை தேடுவேன் ஆண்டவரே. அப்படி எழுப்பி நிற்போமா? வேதம் சொல்லுகிறது, நான் ஆசையா இருந்தேன், அவர் தம்முடைய வல்லமையை எனக்கு காண்பித்தார். நான் ஆசையா இருந்தேன், அவருடைய மகிமையை நான் பார்த்தேன். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே, 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 உங்களை தேடுகிற ஆண்டவரே. ஆண்டவர் தேடுறவங்களை தேடுகிறார், தன்னை தேடுகிறவர்களை தேடுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை தேடிட்டு இருக்கிறேன். ஆதாமே, நீ எங்க இருக்கிறேன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா.
இவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, இவையெல்லாம் நீதானே. உங்களை தேடின ஆண்டவரே, உங்களை பணத்துக்காக இல்ல ஆண்டவரே, பதவிக்காக இல்ல ஆண்டவரே. I love you Lord ன்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களை நேசிக்கிறேன். I love you Lord ன்னு சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க. I love you பா. I love you Lord. I love you. உங்க வார்த்தையை அவர் கேட்க ஆசையா இருக்கு. உங்க வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. I love you Lord. உங்களை நேசிக்கிறேப்பா, உங்களை நேசிக்கிறேப்பா, உங்களை நேசிக்கிறேப்பா. I love you Lord. ஒரு நேச அபிஷேகம் மூடட்டும், ஒரு நேச அபிஷேகம் மூடட்டும். நன்றி ஆண்டவரே. எங்க ஆண்டவரை நாங்க தேவைக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா. அது தேவைக்கு மட்டும் எங்க ஆண்டவரை யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா. எங்க ஆண்டவரை நாங்க எங்க நேசிக்கிறோம். எங்க ஆண்டவரை நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you Lord. சபையா சொல்ற ஆண்டவரே, we love you Lord. உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவர். ஆளுகை செய்வீரா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா ஜபத்தின், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லா சத்துருடைய கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு விசேஷித்த பலனை கொடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனங்களை கொண்டு போடுகிற சத்துருடைய சகல கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக. ரீபா காந்தரபா ராகடபா. இருதய வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இருதய வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. இருதயத்து வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எனக்கு தெரியல வியாதியா இல்ல நீங்க மனதுல ரொம்ப வேதனையா இருக்கிறீங்களான்னு தெரியல. கர்த்தருடைய வல்லமை உங்கள் இருதயங்களை தொடுகிறது. ஓ ரீகாடாபா, ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஓ ஒரு தேற்றுகிற தேவனுடைய வல்லமை ஒரு உங்கள் இருதயங்களை தொடுகிறது. ஆண்டவர் அப்படியே கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆவியானவருடைய கரம் கூட இருப்பதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. ஆமென், ஆமென்.